இந்த ஊர்ல பணக்காரனான சேர்மனோட பையன் குடிபோதையில வந்துட்டு இருக்க. திடீர்னு நம்ம ஹீரோனி வழிமறிச்சு இவரை கொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில இவங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆயிருக்காரு. ஆனா இதே ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஹீரோனி நர்ஸா ஒர்க் பண்றாங்க. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோனி வந்து இவரை கொல்றதுக்காக கோமாக்கு போற மாதிரி ட்ரிப்ஸ்ல மருந்து கலக்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் இவங்க கூட சுத்துற இன்னொருத்தனை தூக்கிட்டு வந்து இவன் செத்து சாகாத அளவுக்கு சுத்தியில வச்சு குறுக்க மட்டும் உடச்சு விட்டுறாங்க. அடுத்து மூணாவதா இன்னொருத்தனையும் கடத்தி தூக்கிட்டு வந்து இவனையும் அடிச்சு போட்டு வாய் பேசாத அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்றாங்க. இப்ப எதுக்காக இந்த பணக்கார பசங்களை இப்படி பழி வாங்குறானா? ஆக்சுவலா நம்ம ஹீரோனி ஃபேமிலில இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸா இருப்பாங்க. அப்படிதான் ஒரு நாள் தங்கச்சிக்காரி லவர் கூட வெளியில போகணும்னு இவ டெய்லியும் போற வேலைக்கு இவங்க அக்காவை அனுப்பிச்சுட்டு இவ லவர் கூட டேட்டிங் போயிடுறா. ஆனா இவங்க அக்கா அன்னைக்கு வேலைக்கு போனானிக்கு இவளோட ஃப்ரெண்ட கூடி போதையில இவங்க மூணு பேரும் சேர்ந்து யாருக்கும் தெரியாம கற்பழிச்ச விஷயத்தை அவங்க அக்காக்காரி பாத்துடுறா. உடனே இந்த விஷயத்தை தெரிஞ்ச அவங்க அக்காக்காரியும் கொல்லணும்னு துரத்திட்டு வர கடைசியில் அந்த இடத்துக்கு கரெக்டா தங்கச்சிக்காரி வந்ததால இவங்க மூணு பேரும் உங்க அக்காக்காரியை அடிச்சு போட்டு மட்டும் ஓடி போறாங்க. அடுத்து நம்ம போலீஸ் அந்த செத்து போன பொண்ணோட அம்மாட்ட போய் கேட்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இதை கேஸா ஃபைல் பண்ணி இவங்க மூணு பேரும் ஜெயில போலான்னு பார்த்தா அவங்க பணக்காரனா இருந்ததால நீதிமன்றத்துல சரியான தீர்ப்பு கிடைக்காம அவங்க அப்பா தன்னோட பையன் கேஸை உடைச்சு வெளியில கூட்டிட்டு வந்துறாரு. கடைசியில அநியாயமா இறந்து போன பொண்ணுக்கும் நம்ம ஹீரோனோட அக்காவுக்கு நடந்த கொடுமைக்கும் இங்க எதுவுமே ஆகாம அந்த பணக்கார பையன் ஜாலியா போறான்.